ராதா ரவிக்காக அந்த சாங்ன்றது பாருங்க, அவருக்கே தெரியாது. அவர் ஏதோ நினச்சிட்டு எங்கேயோ கேட்டார், அவரே சொல்றாரு, இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, எங்கே இது அநேகமா உனக்கு தான் இருக்கும் அந்த சாங்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த லெனின் அண்ணாவுக்கு எவ்வளோ தைரியம் தான் எனக்கு அந்த சாங்கை கொடுத்துருக்காரு. எல்லோரும் கொண்டாடுவோம். அது ஒரு இஸ்லாமிய கேரக்டர் பாடுது. இப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா, விஸ்வநாதனும் பீம் சிங்கும் கேட்டாங்க, இது என்ன பாட்டு எழுதியிருக்கீங்க, நான் இஸ்லாமிய இதுவாகவே இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அது கண்ணதாசன் தான், இல்லை பாருங்கள் அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதடி, அதை போய் தீரம் பேசு தடி. அந்த பொண்ணு ஆசைப்பட்டுட்டான், தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகிறான். அந்த பொண்ணு இவனுக்கு பிடிச்சி போயிடுது. இவன் படித்தவன், இவன் படிக்காதவன் வந்து அண்ணனுக்காக அண்ணி பார்க்க போகிறான். ஆனால் இந்த ஆளுக்கு பிடிச்சி போனதுலாம் என்ன பண்ணிடுறான், லெட்டர் எழுத முட்டை கடிதாசம், அந்த வீட்டுக்கு இந்த வீட்டு. ஏன் அண்ணன் வந்து பார்க்க வரலன்னா, பட்டுக்கோட்டை எழுதின எல்லாமே அந்த மாதிரி ஒரு விஷயங்களா வரணும். ஈவன் அம்பிகையே முத்து மாரியம்மா, உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியம்மா. தர்மம் என்பார், நீதி என்பார், தரம் என்பார், சரித்திரத்தை சான்று சொல்வார், தாய் அன்பு பெட்டகத்தை சந்தியிலே. யாரு? ரிக்ஷாக்காரங்க பாடுற பாட்டா இது? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. அதாவது ஒரு எடிட்டர் வந்து இசை ஞானம் இருப்பதனால நான் கேட்குறேன், இந்த சொல்ல துடிக்குது மனசில் வந்து பூவே செம்பூவே பாட்டு வந்து ரொம்ப பெக்குலியரான ஒரு ஷாட்டு. அது வந்து லிசீன் இருக்கும், லாங் ஷாட் இருக்கும். எப்படி அதை அந்த மியூசிக் கம்போசிஷன் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். என்ன மாதிரி அது பண்ணுவோம்? ராதா ரவிக்காக அந்த சாங்ன்றது பாருங்கள், அவருக்கே தெரியாது. ராதா ரவிக்கு அவர் ஏதோ நினச்சிட்டு எங்கேயோ கேட்டார், அவரே சொல்கிறாரு, இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, எங்கே இது. அப்போ கார்த்திக் அவங்களும் ஏதோ ஒரு படத்துக்கு இது அநேகமாக உனக்கு தான் இருக்கும் அந்த சாங்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. கடைசியில் பார்த்து இந்த லெனின் அண்ணாவுக்கு எவ்வளோ தைரியம் தான் எனக்கு அந்த சாங்கை கொடுத்துருக்காரு. எனக்கு சூட்டெல்லாம் போட்டு பூவே செம்பூ, அதுவும் அவ்வளோ பிரமாதமாக பாடியிருக்க ஏசுதாஸ் பாட்டை வந்து எனக்கு கொடுத்துட்டாரு லெனின் அண்ணா அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு. அதில் நம்ம சிச்சுவேஷன் தான், அதிலெல்லாம் வந்து அழகாக பாருங்கள், கபலாலாம் வரும். அது என்ன கம்போசிஷன் சார்? எளிய வெஸ்டர்னும் இதுவும் கிளாசிக்கு மிக்ஸ் தான் அது. அந்த மாதிரி பிஜிஎம்ல நடுவில் வந்து அது மாதிரி வேறு 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 கலரை கொடுக்கறதுல தபலாவும் ட்ரம்ஸும் சேர்றதுன்ற மிகுல் ஜந்தின்னு சொல்கிறாங்களே, ஜுகுல்பந்தி. இப்போ அப்படி தான் ஜாஸ் டைப்பும் வரும், ஒரு சாதாரண ஒரு இந்துஸ்தானி. ஏதோ ஒரு பாட்டு பார்த்தேன் யூடியூப்பில் தான். அந்த பழைய பாட்டுக்கு வந்து இவர் நம்ம சிங்கர் வந்து பழைய பாட்டை வந்து ஜுகுல்பந்தியாக பாடுறாரு. நல்லா இருந்தது. கிட்டார் இருக்குது, இது இருக்குது, ட்ரம்ஸ் இருக்குது, தபலாக்கு பதிலாக மைல்டாக வாசித்து. ஏன்னா அந்த டியூன் நிற்குது, அந்த மெலடி, அதை வந்து இப்போ ஜுகுல்பந்தியாக பாடுறாரு. பாடும்போது நல்லா தான் இருக்குன்றேன் நான். எவ்வளோ இந்த ஆர்கெஸ்ட்ரேஷனை வச்சு அந்த மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் தான் அதெல்லாம். எப்படி மிங்கிள் பண்ணணுன்றது அவருக்கு தெரியுமே. இந்த படத்துக்கு இது அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டுடுறாருல கதையை. இன்னும் அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகலை. நான் ஜெயகாந்தனுடைய ஒரு படம் வந்து 2 கதை, கரு, காத்திருக்க ஒருத்தி, குறுநாவல், ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் வந்து எத்தனை கோணம் எத்தனை பார்வை, அது எங்கே என்ன பிரிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல, இன்னும் வெளிவரல. ஆனால் பாட்டு கேட்டிருப்பீங்க, இளையராஜா பாட்டு. எத்தனை கோணம் எத்தனை பார்வை, ஏட்டில் எழுத்தில் பாட்டில் படத்தில் நாம் காட்டும் உண்மையில் எத்தனை கோணம் எத்தனை பார்வை, மூட்டை சோமப்பவங்க முதுகெலும்பு உள்ளவங்க, நாட்டு குழைப்பவங்க நரம்பு மண்டலங்க, எல்லாமே வரும். நாடும் வளரணுங்க, இந்த நாடும் வளரணுங்க, நிதிசால சுகமா, எல்லாமே தெலுங்கு கீர்த்தனைகள் நிறைய வரும் அந்த படத்தில். படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணி சாதாரண நான் கேட்கும்போது சொல்லுவாங்க, என்ன படங்க சார் டைரக்ட் பண்ணிங்க, நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. ஏன் சார், ரிலீஸ் ஆகாத படம் தான் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. இருந்தாலும் இதெல்லாம் அதனால தான் நம்ம எல்லாமே சொல்கிறது என்னென்னா, அந்த காலகட்டத்தில் நம்ம ஆவணப்படத்தில்ன்றது. அதனால் இஷ்டத்தை சொல்லுவாங்க. எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படி பாடல். அந்த பாடல் அப்போது வந்து அது ஒரு இஸ்லாமிய கேரக்டர் பாடுது. அது முதல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தட் அந்த பையன்து. அவர் இப்போது சிவாஜியா இஸ்லாமியர், அவர் தொப்பியெல்லாம் போட்டு பாடுறாரு. அப்படி சிச்சுவேஷன். ஸோ அது வந்து ஒரு மத நல்லிலக்கணமாகவும் இருக்கணும், அதே அளவுக்கு அந்த
இஸ்லாமிய பாடலாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் டைரக்டருடைய ஒரு இது. அது சொல்லி இது பண்ணுறாங்க. அவர் எழுதிட்டார் கண்ணதாசன். இப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா, விஸ்வநாதனும் பீம்சிங்கும் கேட்டாங்க, இது என்ன பாட்டு எழுதியிருக்கீங்க, நான் இஸ்லாமிய இதுவாகவே இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அது கண்ணதாசன் தான், இல்லை பாருங்கள் அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், எல்லோரும் கொண்டாடு ஓம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லவே இல்லை, சும்மா இப்போ என்னமோ சொல்லிக்கிறாங்க. அபத்தமாக எல்லோரும் கொண்டாடு ஓம் சேர்த்துருக்கேன் பாருங்க அப்படி. இப்போ பிரித்து சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்று, ஏன்னா பாடலே நமக்கு அப்படி தான் வேணும்னு கேட்டுக்காங்க. அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம். அதுக்கு அதில் வந்து அந்த ஓமை சேர்த்துருக்கேன் பாருங்கன்றாராம். அதனால தான் நம்ம ஆவணப்படுத்தணும். கண்டிப்பாக புரியுதுங்களா? டாக்குமெண்டேஷன்றது முக்கியம். இப்போ டி பிரகாஷ் ராவ் டைரக்டர் டபுள் ஆக்ஷனே பண்ணியிருக்காரு நிறையா. உத்தம புத்திரன், சிவாஜி கணேசன் டபுள் ஆக்ஷன், காத்திருந்த கண்கள், சாவித்திரியமாக டபுள் ஆக்ஷன். அது மாதிரி பிரகாஷ் ராவ், டி பிரகாஷ் ராவ் யார் டைரக்டர், யார் அவர், என்ன சமாச்சாரம் அதனால் நான் சொல்லுவேன், நம்ம ஊர் தாய் தந்தரைகளை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ அட்லீஸ்ட் அந்த மாதிரி அன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், டைரக்டர்ஸ் கவுன்சில் யார் யார் எங்கெங்கே இருக்காங்க அவங்களுடைய சந்ததிகள், அட்லீஸ்ட் நீங்கள் அதை சொல்லுங்கள். அங்கே போய் நம்ம எடுத்து ஆவணப்படுத்துவோம். முதல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில் தெலுங்கு இவங்க டைரக்டர்லாம் இருந்திருக்காங்க. பி புள்ளையா இருந்திருக்காரு, நம்ம சித்திரம் பேசுதடி. ஆமாம், அதிலே கூட என்ன சொல்கிறான், பாடுறவன் என்ன, சித்திரம் பேசு தடி அப்படின்றான். சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதடி, அதை போய் சித்திரம் பேசு தடியை சொல்கிறான். அப்போ அவர் பந்துலு சார் என்ன மாதிரி படங்கள், புயிசி வாட்டிசி ஹிஸ்டாரிக்கல் படம் இப்போ வேறு மாதிரி சொல்கிறான். அவர் ஹிஸ்டாரிக்கல் படமே எடுத்திருக்காரு. வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன், அது மாதிரி படங்கள்லாம் அந்த டைமில் செட்டு போட்டு எடுத்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாங்க இந்த டிஜிட்டல் யுகத்தில். அப்போ நம்ம ஊரில் இருக்க டைரக்டர்ஸ், நம்ம ஊரில் இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ், நம்ம ஊரில் இருக்க கேமராமேன் மல்லிராணி, தின்ஷா தேராணி, மார்க்கஸ் பாட்லே, வின்சென்ட் மாஸ்டர், என்ன மாதிரி கேமராமேன்லாம் இல்லை, டபுள் ஆக்ஷன் மிச்சல் கேமராலே பண்ணி ஆகணும், சிஜி கிடையாது. அது எப்படி இந்த ஆக்டர் எடுத்துகிட்டு அப்புறம் மாஸ்க் எடுத்தாங்கன்னா இவர் போய் இந்த ஆக்டர் அந்த வேஷம்லாம் போட்டு திருப்பி வரணும். அது வரைக்கும் கேமராமேன் இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. கேமரா நகரக்கூடாது. சவுண்டு, லிப் சிங்க்கு, அதுக்கு ரியாக்ஷன் கரெக்டாக இருக்கணும். விடுது இப்போ நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ ஊத்தர் பார்த்து ஆஹா என்ன டபுள் ஆக்ஷன் சிவாஜி பிரமாவன் நடிச்சிட்டார். பாவம் கேமராமேன் எப்படி எடுத்திருக்காரு, எப்படி பிளான் பண்ணியிருக்காரு பிரகாஷ் ராவ் டைரக்டர். அப்படி பிளான் பண்ணால் தானே இவங்களால் நடிக்க முடியும், கேமராமேனால் எடுக்க முடியும். இங்கே க்ளோஸ் ஷாட் வருது, இந்த காம்பினேஷன் ஷாட் வருது, எல்லாமே சொல்ல முடியும். அப்போ காத்திருந்த கண்களில் இன்னொரு கேமராமேன் அது பாருங்க, வளர்ந்த கதை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை அவள் ஓவியம் வரையிடுவாள். அது முதல் சம்சாரம். அவள் எங்கேயோ போயிட்டா. இப்போ வந்திருக்கிறோம் ஃபேக்கு. குடும்ப கதை போதும் என்று கூறடா கண்ணா, கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணான்றா. அப்போ டபுள் ஆக்ஷன் சாவித்ரி, KS பிரசாத்னு ஒருத்தர், அவர் கேமராமேன். அப்போ நடந்த அவங்க எல்லாம் இப்படி பண்ணாங்கன்றதை ஆவணப்படுத்தாமையே இருந்தது. அட்லீஸ்ட் யார் யார் இருந்தாங்க அவங்கள பற்றியாவது நம்ம ஆவணப்படுத்தி வைக்கலாம்னு டைரக்டர்ஸ் யூனியனில் சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் சொல்லுங்கள், நான் எடுத்து கொடுக்குறேன். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ், நீங்கள் மியூசிஷியன் யூனியனில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கும். செல்லபதி ராவ், அவர் இப்படி எல்லாம் யார் அந்த மியூசிக் டைரக்டர். இப்போ AM ராஜான்னு பாடுறதுனா அவரும் ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்திருக்காருன்றது வேறு ரொம்ப பேருக்கு தெரியாது. எல்லாம் அவர் பாட்டெல்லாம் இப்போ பாடுறாங்க, AM ராஜா பாட்டெல்லாம். ஆனால் அவர் மியூசிக் டைரக்டர். துன்ப கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம், எப்படி பாருங்கள், பட்டுக்கோட்டை கல்யாண பரிசில் துள்ளாத மனம், AM ராஜா மியூசிக். என்ன மாதிரி ஆர்கெஸ்ட்ரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஊர் கதைகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீ ஸ்பீல்பர்க்கை சொல்லு, ஜான் வில்லியம்ஸை சொல்லு, யார் வேணால் சொல்லு. நம்ம ஊர் சமாச்சாரம் தெரிஞ்சதுனால தான் நம்மளால் இது வரைக்கும் சொன்னால் குப்பை கொட்டுறோம் அப்படின்னு. நான் குப்பை கொட்டல, எல்லாமே கரெக்டாக தான் கொட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எடுத்துகிட்டு போகுதுன்ற 78 வயசில் நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெசன்டபுளாக இருக்குது, தாட்டு வேறு வருது அப்படின்றது அவங்க தான் காரணம். கவியரசன் சொன்னோன்னே அப்பா பீம்சிங் சார் அவங்களோட படத்துக்கு எழுதும்போது நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அவங்களுக்கு அப்போ அந்த சென்ஸ் இருந்ததுன்ற சிச்சுவேஷன் சொன்னால் தானே உங்களுக்கு பாடல் வரும்.
கண்ணதாசனே சொல்லியிருக்கார். அது என்ன பீம்பாய்க்கு மாத்திரம் நீங்கள் எல்லா பாடங்களும் இதுவாக போடுறீங்க, எழுதுறீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காங்க. சுச்சுவேஷன் சொல்கிறாரு. ஓ. ஒரு 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 அண்ணன் வந்து ஒரு இதை வந்து லெட்டர் எழுதி இது பண்ணுறான், படித்தால் மட்டும் போகுமால. அந்த பொண்ணும் ஆசைப்பட்டுட்டான், தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகிறான். அந்த பொண்ணு இவனுக்கு பிடிச்சி போயிடுது, இவன் படித்தவன். இவன் படிக்காதவன் வந்து அண்ணனுக்காக அண்ணி பார்க்க போகிறான். ஆனால் இந்த ஆளுக்கு பிடிச்சி போனதெல்லாம் என்ன பண்ணிடுறான், லெட்டர் எழுத முட்டை கடிதாசு அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு. அவன் வந்து ஏன் அண்ணன் வந்து பார்க்க வரலன்னா அவன் குடியானே அப்படின்னு இவனே எழுதுகிறான் அண்ணங்காரன். அந்த வீட்டுக்கு அதே மாதிரி மாற்றி எழுதுகிறான். இந்த லெட்டரை யார் எழுதுனது அப்படின்னு தெரியல. அப்புறம் கிடச்சிடுது, தம்பிக்கு கிடச்சிடுது அந்த லெட்டர். ஐயோ அண்ணா எழுதியிருக்கான். சரி, அம்மாவுக்கு அவன் வளர்ப்பு பையன், அண்ணன் வந்து வளர்ப்பு பையன், இவன் தான் ஒரிஜினல். அப்போ அம்மாக்காரி வந்து என்னடா இவன் இந்த நேரத்தில் ராத்திரியில் வந்துட்டு போகிறான் அவன். இல்லைம்மா என்னமோ வந்தது, என்னமோ என்ன கையில் அப்படின்றா. இல்லை என்னமோ வந்திருக்கு, என்ன காட்டு அப்படின்னு கையை படித்து பார்த்தா அண்ணன் எழுதின முட்டை கடிதாசு. அம்மா சொல்கிறான், இது அவன் எழுதுனது இல்லை, இந்த பாரு அவன் எழுதின லெட்டரில் கையெழுத்துலாம் இருக்கு பாரு, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிக்காம பாரு. சரிம்மா எதோ நடந்துடுச்சு, இப்போ போய் அதை பெருசு பண்ணாது, விட்டுரு. அண்ணி எவ்வளோ நல்ல பாவம், அதனால் அதை விட்டுருமா. அடப்பாவி இப்படி சொல்கிறேன்னா அது தெரிஞ்சு உங்கள் அப்பா வந்து இன்னும் நல்லா தான் திட்டினாரு அப்படின்னா, அது பரவாயில்லம்மா விடுமா, ஒன்றும் இப்போ ஒன்றும் பண்ணாது அப்படின்னு போயிட்ட பிறகு அப்படி அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம். எப்படி பாருங்கள், அன்பால் விளைந்த பழின்ற ஒரு விஷயம் இருக்குமா. ஏன்னா சிச்சுவேஷன். கண்ணை இமையே கெடுத்ததுமா, என் கையே என்னை அடித்ததுமா. தொட்டால் சுடுவது நெருப்பாகும், தொடாமல் சுடுவது சிரிப்பாகும். தெரிந்தே கெடுப்பது பகையாகும், தெரியாமல் கெடுவது உறவாகும். கெடுப்பது அது பகை, கெடுவதுன்றது ரிலேஷன்ஷிப். அவன் என்ன செஞ்சுட்டான் விடு, ரிலேஷன்ஸில் அப்படி பேசிப்பான், அது பகை. தெரிந்தே கெடுப்பது பகை, தெரியாமல் கெடுவது உறவாகும். ஸோ சிச்சுவேஷன் தானே உங்களுக்கு சாங்கில் வருது. அப்போ சிச்சுவேஷன் அவர் சொல்கிறாரு அப்படின்னுவார் கண்ணதாசன். அதனால பாடலில் ஒரு படத்தில் பாடல். சரி, அவர் இல்லாமல் படம் பதிபக்தி, கண்ணதாசன் இல்லாது எல்லாம் பட்டுக்கோட்டை. முதல்ல எழுதின 7 பாடல்களும் ஃபஸ்ட்டு எழுதுனது பதிபக்தின்ற படத்தில் தான், பட்டுக்கோட்டை. அதுக்கு முன்னாடி 1 சாங் 2 சாங், அதுக்கப்புறம் கல்யாண பரிசு ஃபுல்லாக எழுதினார். பதிபக்தி தான் ஃபுல் சாங் எழுதுனார், 7 பாடல் 7 பாட்டு. அப்போ அதுலேயும் பாருங்கள், அந்த படத்தில் எல்லாம் ஆயிட்டு. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே வீடு நோக்கி ஓடு. மிலிட்ரி பேப்பர். இப்போ மிலிட்ரியில் இல்லை, நீங்கள் எங்கேயோ ஒரு 5 மாதம் 8 மாதம் இல்லை, எங்கேயோ போயிட்டு திருப்பி வரீங்க, இந்த பாட்டை பாடிட்டு போக. தேடுகின்ற தந்தை தாய் நேரிலே கண்டு சேவை செய்ய வேண்டும் சொந்த ஊரிலே. பாருங்கள், இப்போ கூட போட்டு பாருங்கள். நீங்கள் 5 மாதம் எங்கேயோ போயிட்டீங்க, அப்பா அம்மாவை தேடி போகிறீங்க, இந்த பாட்டை பாடி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். தேடுகின்ற தந்தை தாயை நேரிலே கண்டு சேவை செய்ய வேணும் சொந்த ஊரிலே. அன்று ஆடு வைத்த பெண்கள் இன்று அருமையான பருவம் கொண்டு ஆடி பாடலாம். பலர் ஜோடியாக மாறினாலும் மாறலாம், சிலர் தாடிக்கார ஞானி போலும் வாழலாம். முடிஞ்சு போச்சு. அது கூட பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா கொரோனாவில் தான் பாசிட்டிவ் வரக்கூடாது, அன்றைக்கி சொன்ன மாதிரி. அது கூட பாசிட்டிவாக எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணி போயிடுவானா. அன்று ஆடு மேய்த்த பெண்கள் எப்போ பார்த்துருக்கான், இப்போ சைட் அடிச்சிருக்கான். அன்று ஆடு மேய்த்த பெண்கள் இன்று அருமையான பருவம் கொண்டு அன்பு மீறி ஆடி பாட காணலாம். பலர் ஜோடியாக மாறினாலும் மாறலாம், அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம். வந்து பார்க்கும்போது யாருன்னா கல்யாணம் பண்ணி போயிட்டா, சிலர் தாடிக்கார ஞானி போல வாழலாம். அந்த படத்தில் எல்லாம் அதே மாதிரி அவர் பட்டுக்கோட்டை எழுதின எல்லாமே அந்த மாதிரி ஒரு விஷயங்களாக வந்துடும். ஈவன் அம்பிகையை முத்து மாரியம்மா உன்னை நம்பி வந்தும் ஒரு காரியம்மா, சாமி பாட்டு எழுதுறது கூட அந்த படத்தில். இன்பம் என்ற சொல்ல கேட்டதுண்டு, அது எங்கள் வீட்டு பக்கம் வந்ததுண்டா. பண்பும் அன்பும் நிறைஞ்சிருக்குது, பணம் அதை கொண்டு ஒதுங்கி நிற்குது. துன்பம் வந்தங்களை சொந்தம் கொண்டாடுது, சூழ்நிலையும் அதுக்கு ரொம்ப துணையாகுதம்மா அப்படின்ற. சொசைட்டின்னு காரியத்தை ஒரு அம்பாள் கிட்ட பாடும்போது வருது. அது மாதிரி அந்த படத்தில் அது இன்னும் கூட தொகையிற மாதிரியா ரிக்ஷாக்காரங்க பாடுறாங்க. தர்மம் என்பார், நீதி என்பார், தரம் என்பார், சரித்திரத்தை சான்று சொல்வார்,
தாய் அன்பு பெட்டகத்தை சந்தியிலே யார் ரிக்ஷாக்காரங்க பாடுற பாட்டா இது தொகையரா அப்படி இருக்கும். மர்மமாய் சதி புரிவார் வாய் பேசா அபலைகளின் வாய்க்கு நஞ்சு வைப்பார் கர்ம வினை என்பார் பிரம்மன் எழுத்து என்பார் கடவுள் மேல் குற்றம் என்பார் கர்ம வினை என்பார் பிரம்மன் எழுத்து. அது ரிப்பீட்டேஷன் வேறு. அடப்பாவி நான் எல்லாம் கர்ம வினைதான் பிரம்ம எழுத்துறாதெல்லாம் விதி அப்படிலாம். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாக இருக்கணும் குத்துப்பாட்டு. எல்லாம் திண்ணை பேச்சில் உட்காந்து பேசுவானுங்களே. அப்போ ரிக்ஷாக்காரங்க பாடுறது இந்த பாட்டு. அதில் வந்து இப்போ கண்ணதாசன் அவர்களை பயன்படுத்தாமல் எப்படி ஜேகே அவர்களை பயன்படுத்தி ஒரு பாடல் எழுத வச்சு? ஆமாம், இப்போ சிலநாள் சிறுமணி ஜேகே தான் எழுதினார். ஓ, எல்லா பாடங்களும் ஜேகே தான். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். ஒரு பர்சனல் ஒரு ரைட்டருடைய ஒரு இதுதான் அந்த கேரக்டர். அதில் பாருங்கள். அப்போ அந்த அவருடைய நாவலில் அதெல்லாம் கிடையாது. டைரக்டர் கேட்குறாரு. ஓ, டைரக்டர் இது மாதிரி இந்த இடத்துல. ஆனால் நாவலை கதையை பண்ணும்போது கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பார்? ஆமாம், அதெல்லாம் அவர் என்ன சொன்னார்னா, என்ன இது இதெல்லாம் எடுத்தால் ஓடுமான்றார் ஜெயகாந்தன் கேட்குறாரு. சாகித்ய அகாடமி வின் பண்ண இது அந்த படம், அந்த சிலநாயகி சிறுமதி. அது கேட்குறாரு, இந்த கதையெல்லாம் எடுத்தால் ஓடுமான்னு கேட்குறாரு. அப்போ டைரக்டர் ஓடுமோ அதுக்காக எடுக்கலை, நமக்கு இஷ்டப்பட்டது அந்த கதை, அதை பண்ணணும்னு தோணுது, பண்ணிக்குவோம் அப்படின்ற. இல்லை அதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்? இல்லை இப்போ எதுக்கு பணம்லாம் வேணுமா? ஏன்னா நீங்கள் உங்கள் படம் இதாகி ஏதாச்சும் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நஷ்டம் கஷ்டம்லாம் இல்லை, அப்படிலாம் கொடுக்கலாமே. இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணணும் இல்லையா? சரி 5000 ரூபா கொடுங்க, அதுவும் பணமாக கொடுத்துருங்க. பணமாக கொடுக்காதீங்க, செக்காக கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே கணக்கில் வரணுன்றது பாருங்கள். எவ்வளோ வேணுமோ நீங்கள் பிளாக்கு கொடுக்கலாம், அவர் வாங்கிறதில்ல, செக்காக கொடுங்க. அதனுடைய பேசிக்காக தான் வருது. கும்பிட சொல்லுகிறேன், உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன். தாழ்ந்து போய் சொல்கிறாங்க. என்னை நம்பவும் நம்பி அன்பினில் தோய நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு தம்பிடி நஷ்டம் உண்டோ? எனக்கு ஒரு தம்பிடி நஷ்டம் உண்டோ? எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு வாழவும் வாழ்ந்து வீழவும் உமக்கு தலையெழுத்தென்றால் அதை தாங்கிட நாதி உண்டோ? ஸோ எல்லாமே நீங்கள் இப்போ பாட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா அர்த்தம் புரியுது, லைஃப் புரியுது, சொசைட்டினுடைய சமாச்சாரங்கள் புரிய வருது, எல்லாமே வருது. அவர் அப்போ சொல்லுவார், என்ன திடீர் அந்த படம், ஏன்னா 3 படங்கள் சிறுமணி நடிகை நாடகம், கருணை நாள் அல்ல, இது மாதிரி அவருடைய குறுநாவல் நாவல் இதெல்லாம். அப்போ அவர் ஃபாதர் டைரக்டர் இறந்து போயிட்ட பிறகு வந்து பார்க்குறதுக்கே அவருக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அவர் அது சொல்கிறார், ஒரு இலக்கியவாதிக்கு ஒரு சினிமா அவங்களுக்கு ஒரு பிரிட்ஜு மாதிரியாக இருந்தார், ஒரு பாலம் மாதிரியாக இருந்தார். டக்குன்னு இப்படி இறந்து போய்ட்டோம், நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் சொன்னாமல் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார். ஜேகே நான் கூட்டிகிட்டு வரேன், இருந்தாலும் வாங்க ஜேகே அப்படின்னு வந்தார். வந்துட்டு பேசாமல் உட்காந்துட்டு அது போல் லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு சினிமா வர்றதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ப்ரெசன்டபுளாக வரணும். அதுவே நமக்கு வந்து கொஞ்சம் இந்த வயலன்ஸ் இது பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லது தான். நான் என்னுடைய இது ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது. இப்போது நான் ஒரு சினிமா ரசிகனா எப்படி பார்க்குறேன்னா, இந்த பீம்சிங் அவர்களுடைய இந்த 100ஆண்டு விழா கொண்டாடுற நேரத்தில் இந்த திரையுலகம் மொத்தமும் சேர்ந்து அதை மிகப்பெரிய அளவில் கொண்டாடி இருக்கணுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது நடந்தால் ஓகே, நடக்கலைனாலும் டபுள் ஓகே தான். நமக்கு அதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு தோணலை. யாரெல்லாம் நடத்துனாங்க நடத்தி, இது கூட நாங்களாம் ஒன்றும் பண்ணல. டைமண்ட் பாபு வந்து அவர் வந்து சொல்கிறார், நாங்களாம் நடத்திக்கிறோம் சார். ஐயோ நான் வரல, நான் வரவே மாட்டேன், அதெல்லாம் வேண்டாம் சார், நீங்கள் வரீங்களோ இல்லையோ அதை பற்றி வேண்டாம் சார், நாங்கள் நடத்திக்கிறோம். ஏன்னா அவருடைய படங்கள்லாம் நாங்கள் பார்த்தது ஆஸ் அ ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், நாங்கள் பண்ணிக்கிறோம். அப்படி அவங்களே ஏதோ அதில் அவருடைய டாக்குமெண்ட்ரியில் அவங்க சின்னதாக பண்ணியிருக்காங்க. அது கிடைக்கிறத வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க.